ஹலோ வணக்கம். நாம் இப்போ வெண்டைக்காய் புளிமண்டி சூப்பரான டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாருங்கள், வெண்டைக்காயை நல்லா சுத்தம் பண்ணி கொஞ்சம் ஈரச்சத்து இல்லாமல் இருக்கவும் சின்ன துண்டாக கட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருவோங்க. வதக்கி வச்சுட்டு அடுப்பில் வானொலி வச்சுருங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சோம்பு கல்பாஸ் தாளிச்சிருங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கவும் இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு தேவையான உப்பு, தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு சைஸு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து அதோட 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம வதக்கி எடுத்த வெண்டைக்காயை சேர்த்து ஒரு கொதி வரவும் 1/4 மூடி தேங்காயை அரைச்சி நான் 1 குழிக்கரண்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து இறக்கிட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும்.